taking everyone's love remembrances ஒவ்வொருத்தரையும் into அன்பையும் offering நினைவையும் to Baba எடுத்துக்கொண்டு பாபாவுக்கு போக் Baba ஆஃபரிங் பண்ணனப்போ அன்பையும் நினைவுகளையும் எடுத்து சென்று with lot of love பாபா நிறைய அன்புடன் accepted Bhog போக்கை and ஏற்றுக்கொண்டார். start sharing அதிக அளவு Drishti with அன்புடன் all of you. போக்கை ஏற்று எல்லோருக்குமே திருஷ்டியை பகிர்ந்து Paradrishti in the கொண்டார். gathering. பாபாட திருஷ்டி இந்த கேதரிங்குக்கு சென்று Everyone கொண்டிருந்தது. is taking Drishti from Baba. ஒவ்வொருத்தரும் பாபாட்ட இருந்த திருஷ்டியை பெற்றுக் கொண்டீர்கள். And after a few moments, Baba said, அதன் பின்னர் பாபா கூறினார், every child ஒவ்வொரு குழந்தைகளும் has lot of pure thoughts ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தூய்மையான எண்ணம் இருக்கிறது. to progress, முன்னோக்கி to move செல்வதற்கான forward, to do more. முன்னோக்கி செல்வதற்காகவும் அதிகமாக And all these பணிகளை thoughts is செய்வதற்கும் Baba. தூய்மையான எண்ணங்கள் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இருக்கின்றது Then என்று Baba பாபா said கூறுகிறார். அதன் பிறகு the பாபா aim is கூறினார், to bring newness in yourself. பாபா சொன்னார், உங்களுடைய நோக்கம் The newness புதுமையை will also கொண்டு come வாரது. in the service. உங்களுக்கு புதுமையை கொண்டு If we சேவையிலையும் sit புதுமையை and கொண்டு say வருகிறது. we have to do something more, something new, we want something different, big. நாங்கள் சில விடயங்களை Baba said that doesn't பெரிதாகவும் ஒரு இடத்துல இருந்துட்டு பெருசா செய்ய Whatever you வேணும், bring in புதுமையை yourself, கொண்டு வரணும் that's அப்படி what என்று you இருந்து can bring சொல்றது in அது service. நடக்கிறது இல்ல. பாபா என்ன சொன்னாருன்னா, Whether it உங்கள is நீங்கள் என்ன harmonic, புதுமையை whether கொண்டு it is வாரீங்களோ with love, அதுதான் பாபாட whether சேவைக்கு it is, பயன்படும். அது whatever your வரையறையற்றதாகவோ thought is about service. என்ன இருந்தாலும் அது உங்களுடைய எண்ணத்துல இருக்க So you வேணும். have to சேவை begin என்ற with yourself. சேவைக்கு பயன்படும். அதுதான் சேவையாக இருக்கும், உங்கள் Brahma எண்ணத்துல Baba இருக்கிறது. also used to ஆகவே அவ்வாறு say ஆரம்பியுங்கொண்டு that பிரம்ம பாபா கூட every time சொல்லுகிறார். we will go, ஒவ்வொரு நேரமும் பாபா Dadi சொல்லுவார், Prakashmani, தாதி what பிரகாஷ் is மணி new? ஒவ்வொரு தினமும் நாங்கள் அவட்ட போகும்போது அவர் என்ன சொல்லுவார், என்ன So புதுமை whatever கொண்டு வர போறீங்க, our thinking எதை was, என்ன புதுசாக but செய்ய போறீங்க today அப்படி Baba என்று was saying கேட்பாங்க. that every அதே மாதிரி one of பாபா us, இன்றைக்கு we all சொன்னார், should sit ஒவ்வொருத்தரும் and நீங்க say what ஒவ்வொருத்தரும் newness இருந்து I'm bringing in என்ன myself, புதுமையை நான் எனக்கு கொண்டு வர where வேணும் I என்று will சொல்லி நீங்கள் progress, இருந்த எண்ணத்தின் மூலம் correct செயல்பட myself. வேணும். எங்க இருந்து So நான் என்னை based நான் on திருத்திக் that, கொள்ள வேணும். what is அதன் needed, we அடிப்படையில plan தான் நாங்கள் better, திட்டங்களை much better. உருவாக்க It வேணும். will அதன் work பிறகு out. And அதிகமாக after that, நாங்கள் Baba said நன்மை that அடைய நல்லதாக everyone வருவோம். internally is இதுதான் thinking எங்களுக்கு that new year is starting. பணிபுரியக்கூடியதாக So இருக்கும். what I have ஒர்க் to do, அவுட் பண்ணும். it இதை should நியூ not இயர்ல be இதை just பற்றி celebration for சிந்தியுங்க. a day or two, ஒரு நாளோ but 2 that நாளோ நாங்கள் enthusiasm கொண்டாடுறது should stay இல்ல. whole புது year. வருஷத்துக்கு இப்படியான So Baba எண்ணத்தை said கொண்டு that it's வாங்கோ, only உற்சாகத்தையும் possible இப்படியான ஆர்வத்தையும் if கொண்டு you have, வாங்கோ. Baba ஆம், says children பாபா have கூறுகிறார், determination, but it's not குழந்தைகளுக்கு திட consistent. சங்கல்பம் இருக்க வேணும். அதுல Because நாங்கள் you are கன்சர்ன் பண்ண every வேணும். virtue ஒவ்வொரு reaches to the highest, but நற்குணத்திலையும் also நாங்கள் fluctuates. We உயர்ந்ததாகவும் have இருக்க வேணும். determination ஆனால் and நாங்கள் then தளம்பல் illusion. அடைய The கூடாது. degrees are less, நாங்கள் திட but the சங்கல்பத்தோடு இருந்து pace அதனை should be, இழக்க கூடாது. எங்களுடைய it should go more, not கலைகள் less, அதிகரிக்க right? வேணும், அதிகரித்து If I செல்ல have வேணும். determination, then it should எனக்கு be திட more சங்கல்பம் determination. இருந்தால் Then it will அதிகமாக reach us. எனக்கு திட But சங்கல்பம் until வரும். now, children are very influenced or affected குழந்தைகள் இதுவரையும் சூழ்நிலைகளால பாதிக்கப்படுகிறார்கள். அதுவரைக்கும் பாபா நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இவ்வாறு நாங்கள் நடக்கும் வரைக்கும் எங்களுடைய ஸ்திதி தொடர்ச்சியாக இருக்க வேணும். எங்களுடைய எய்மும் நோக்கமும் தொடர்ச்சியாக இருக்க வேணும். நாடகம் தற்காலிகமானது, சூழ்நிலைகள் தற்காலிகமானது. இதுதான் எங்களுடைய பரீட்சை தாள். ஆகவே நாங்கள் ப்ரொமோஷன் என்று வாரத்துக்கு என்ன பரீட்சை பேப்பர் வருகின்றது. ஆகவே அப்ப ஃபெயில் பண்ணிட்டோம்டா நாங்கள் ப்ரொமோஷன் அடைய மாட்டோம். ஆகவே பாபா இன்று கூறுகிறார், நாங்கள் தைரியத்தை வைத்துக் கொள்ள வேணும், தளம்பல் அடையக்கூடாது, தொடர்ச்சியாக நபராக இருக்க வேணும். இதுதான் நியூ இயருக்கானது அப்படின்னு பாபா சொன்னார். சூழ்நிலைகள் டெம்பரரியானது. ஸ்டோம் எல்லாம் வரும், புயல் மாதிரி வரும், ஆனா விட்டுடுங்கோ. அது
the அந்த damage ஸ்டோம் removed. அந்த புயல்கள் வந்து But டேமேஜ் it should பண்ணிட்டுன்னு not let சொன்னா it damage அப்ப your நீங்களும் வந்து அந்த future stage. அந்த டேமேஜ் God பண்ணப்படாமல் will உங்களுடைய stay ஸ்திதிய very much வந்து established and ஸ்திரமாகவும் வைத்துக் so கொள்ளுங்கோ. that will bring victory to அது you வந்து உங்களுக்கு வெற்றியை கொண்டு and வரும். also victory or அத்துடன் success வெற்றி வந்து in whatever you do. என்னத்தை நீங்க செய்றீங்களோ அதன் Thank you very மூலமாக much. நீங்கள் God will bless சக்சஸ் you. அடைவீங்க, Om வெற்றியாளராக Shanti. வருவீங்கள். Om Shanti. ஓம் சாந்தி. மூதாதைய ஆத்மாக்களின் பகிர்வுகள். बाबा कहते हो यही बच्चे मेरे தொடர்பு கம்யூனிகேஷன் எப்படி இருக்க வேண்டும் தந்தையோட டாடி? நாம் யாரையாவது பிராமண ரூபத்துல சந்தித்தாலும் அவர்கள் பிராமணர்கள், அதனால தேவதைகள், அதனால தெய்வங்கள் என்ற உணர்வோடு நாம் அவங்கள தேவதைகள் என்ற உணர்வோடு சந்திக்க வேணும். பிராமணர்கள் இருந்து ஏஞ்சல்ல இருந்து டெய்டி இந்த விழிப்புணர்வுல இருக்க வேணும். நாம் விழிப்புணர்வுல இந்த ஞானம் இருக்க வேண்டும். நான் யாரை சந்திக்கின்றேன், இது என்ன வகையான ஆத்மா, இந்த ஆத்மா இப்போது என்ன, எதிர்காலம் என்ன, இந்த விஷயங்கள் தானாகவே புத்தி இல்லங்களுக்கு வெளிப்பட வேண்டும். ஒன்று அது தானாகவே உங்கள் புத்தியில அவங்களுடைய எதிர்கால வடிவில இருக்க வேண்டும். அத்துடன் அந்த போதையோட நாங்கள் வாழ்ந்து கொண்டு இது 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 சாதாரணமானதல்ல. பிறகு அவங்களோட அந்த சன்மார்க்கம் முன்வெளிப்படுகின்றன, இது இப்படி இப்படி அப்படி என்று சொல்லி இல்லை என்றால் நாம் அவங்களை ஒரு தேவதையாக பார்த்தால் இவை வெளிப்படாது. உங்கள் மூலம் பாப்ததாவை சந்திக்க இன்னும் சில மணி நேரங்கள் மட்டுமே உள்ளன. எனவே மாலை வரை அதாவது நாளை ஈவினிங் வரை எதுல கவனம் செலுத்த வேண்டும் அல்லது பயிற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. அசரீரியான உடலற்ற சரீர நிலை, ஏனெனில் ஜடமற்றவராகவும் பாபாவுடன் நாங்க சூட்சுமமான வடிவில வர வேண்டும் அந்த ரூபத்துல. எனவே நாம நமது தேவதை வடிவில இருக்க வேண்டும். பாபா ஒரு தேவதை, நாமும் ஒரு தேவதைகள் தான். எனவே தேவதைகளின் சந்திப்புகள் நாங்கள் வந்து நாங்களும் தேவதைகளாக, நாங்கள் பாபாவும் ஒரு ஏஞ்சல், நாங்களும் ஏஞ்சல், பாபா அந்த ஏஞ்சலாக நாங்கள் சந்திக்க வேணும். ஜி டாடி, வேறு எதிலையும் எங்கள் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறீர்களா? முழு கல்பத்திலையும் நாம இப்போது மிக உயர்ந்த வாழ்க்கையை கொண்டிருக்கின்றோம் என்பதை நான் புரிந்து கொள்கின்றேன். நாம ராஜாக்கள், ராணிகள் ஆவோம். ஆனா பிராமண வாழ்க்கையில தான் எல்லாவற்றிலையும் உயர்ந்தவர்கள். நாங்கள் எல்லோரும் ராஜா ராணிகளாக வந்து உயர்ந்தவர்களாக இந்த பிராமண வாழ்க்கையில மிகவும் உயர்ந்த வாழ்க்கை எல்லோருமே வாழ்க்கையாக இருக்கிறோம். A jewel of contentment. திருப்தி மணியாக இருங்கள், Always remain content. எப்பொழுதும் திருப்தியாக இருங்கள், அனைவரையும் திருப்திப்படுத்துங்கள். Bestowers. Children of the அருள்பவர், bestower. அருள்பவரின் குழந்தைகள். To be an angel. தேவதையாக means to இருத்தல் remain என்றால் content and make others தானம் content. திருப்தியாக இருந்து No மற்றவங்களையும் matter what happens, திருப்திப்படுத்துவதாகும். even if someone என்னதான் insults you, நடந்தாலும், யாராவது if உங்களை someone இகழ்ந்தாலும், tries to make you யாராவது feel உங்களை sorry, தளம்பல் அடைய செய்தாலும், remain content. எல்லாவற்றிலும் திருப்தியாக Everything. இருங்கள். You நீங்கள் are bestowers. அருள்பவரின் குழந்தைகளான Children of the அருள்பவர்கள். bestower. And அதனால so, எந்த you ஒரு cannot be சூழ்நிலையிலும் discontent in any உங்களால் situation. திருப்தி அடைய Om முடியாது. Shanti. அதாவது அதனால எந்த ஒரு சூழ்நிலையாலும் உங்களால் அதிருப்தி அடைய முடியாது. அதிருப்தி அடைய முடியாது எந்த ஒரு சூழ்நிலையாலும்.
Om Shanti. ஓம் Welcome to சாந்தி. Avyakti அவ்யக்தி Parivar. பரிவாருக்கு Today's உங்களை date is வரவழைக்கின்றோம். இன்றைய Be திகதி a jewel of 26 டிசம்பர். contentment. திருப்தி மணியாக Always in இருங்கள், எப்பொழுதுமே contentment, திருப்தியாக always in இருங்கள், contentment. அனைவரையும் Today's திருப்திப்படுத்துங்கள். topic is இன்றைய towards தலைப்பு வள்ளல், children வள்ளலின் of the குழந்தைகள், history. அருள்பவர், So அருள்பவரின் now குழந்தைகள். we will listen to இப்பொழுது Mohinity நாங்கள் and மோகினி then டிடி கூறுவதை we will கேட்போம். have Happy அதன் World பிறகு of Avyakti Children. ஹாப்பி And then வேர்ல்ட் today, அவ்யக்தி சில்ட்ரன் just to கிளாஸ், let you all know that சாரி if you அவ்யக்தி சில்ட்ரன் remember, in ஷேரிங். month of September, இப்போ we had done the series of Didi's story, life story with Baba and மந்த் Mama, ஆஃப் and we செப்டம்பர் had done டிடிட 5 லைஃப் episodes. ஸ்டோரி. So நாங்கள் today we'll பாபா begin with the 6th மம்மியோட episode. After மம்மாவோட Happy இருந்த World, அனுபவங்களை we'll be doing that. So செய்தோம். please stay back with இன்றைக்கு us. நாங்கள் So ஹாப்பி now let's வேர்ல்ட் listen சில்ட்ரன் to கிளாஸுக்கு பிறகு Mohinity. இன்றைக்கும் அவ்வாறு கேள்வியில் கேட்போம். மம்மா பாபாவோட அனுபவங்கள் டிடிட்ட எல்லோரும் இருந்து கேளுங்கோ. Om Shanti. ஓம் சாந்தி. This whole month we had been இந்த listening முழு about மாதமும் நாங்கள் திருப்தியை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எல்லா விதமான வழிகளையிலும் பலதரப்பட்ட தாரணைகள் மூலமும் பல குவாலிட்டிகள் மூலமும் தகுதிகள் மூலம் திருப்தி மட்டுமல்ல, நிறைய ஞானத்தின் விடயங்கள். big question always remains in everyone's பெரிய mind. ஒரு கேள்வி ஒவ்வொருத்தருடைய மனதிலேயும் கேட்கப்படுகிறது. ஒவ்வொருத்தரையும் நாங்கள் திருப்திப்படுத்துவது சாதகமானதா? எனக்கு பிரம்மா பாபாவை போல, ஆமாம், சில ஆத்மாக்கள் அவங்க அன்பு பெற்றிருக்கிறல, கவனம் செலுத்துறல, பெரிய வசதி இல்ல அப்படின்னு சொல்லி எப்போதுமே கேட்பாங்க. எப்போதுமே ஒவ்வொருத்தருமே அது கேட்பாங்க. ஆனா பாபா இது எல்லாத்துலயுமே சந்தோஷமாகத்தான் இருந்தவர். என்ன திருப்தி இருக்கிறதோ, நான் திருப்தியாக இருந்தா மற்ற ஆக்களுக்கும் திருப்தியாக இருக்க வேணும். நான் என்ன நீங்க அவங்கள அன்பாக இருக்க வேணும். நீங்க ஒரு மரத்தை நாட்டுனீங்கன்னு சொன்னா என்னென்றாலும் நீங்க நாட்டும் போது மழை வேணும், சூரிய வெளிச்சம் வேணும், மண் வேணும், எல்லாம் தேவை. ஆனா அந்த மரத்துக்கு எவ்வளவு எடுக்க முடியுமோ, அந்த மண்ணிலிருந்து எவ்வளவு ஸ்திரமாக ஸ்ட்ரென்த் பலம் அடைகிறது. சூரிய வெளிச்சம், தண்ணி கூட விட்டா கூட அது நிலத்துக்குள்ள போகுது. ஆனா எவ்வளவுக்கு அந்த மரம் எடுக்குது. ஆகவே என்னுடைய கொள்ளளவு பாபா கிட்ட எந்த அளவுக்கு எடுக்கிறேன், என்னத்தை நான் ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருமே நாங்கள் எவ்வளவு எடுக்கிறோம், அது மாதிரி அந்த பழங்கள் மரங்கள் எவ்வளவு என்ன மாதிரி வளர்ந்து பழங்களை தருகிறது, அதே மாதிரி ஏராளமாக பழங்களை கொடுக்குது ஒரு மரம். அது மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டோம் என்று சொன்னா, அங்க சூரிய வெளிச்சமும் பெருசாக இல்லை என்று சொன்னா எல்லாமே என்ன மாதிரி வளரும். அதுக்காக அந்த எல்லாமே சரியாக கிடைக்க வேணும் அந்த ஒரு மரத்துக்கு. அப்பதான் ஏராளமாக பழங்களை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு மரம் எவ்வாறு கொடுக்குதோ, நாங்களும் பாபாட்ட இருந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். எப்போதுமே எவ்வளவு எடுக்கிறேன், என்னத்தை எடுக்கிறேன், எந்த அளவு எடுத்து நான் மாற்றத்தை கொண்டு வருகிறேன், அதுல நான் அந்த பூ அப்படி மாறி வாசனையை தருது, கலரா மாறுது. அதே மாதிரி நானும் எந்த அளவு கொள்ளளவுக்கு எடுத்து எனக்குள்ள கொண்டு வரேன் அப்படி என்றது இருக்க வேணும். இதுல கூட வரிசை கிரமமாக இருக்கின்றோம். அந்த தோட்டக்காரர் என்னை பார்க்கல என்று சொன்னா என்ன
gardener has to have love for thorns also, not only flowers. தோட்டக்காரர் முள்ளுல So if கூட you அன்பா look at இருக்கிறார், Baba, பூக்கள்ல மட்டும் இல்ல. பாபாவை பாருங்கோ, பாபாவை Baba's பார்க்கும்போது dristy, Baba's பாபாவுடைய knowledge, திருஷ்டி, Baba பாபாவுடைய says, even I don't ஞானம். teach நான் Brahma Baba separately. பிரம்ம பாபாக்கு When I மட்டும் speak into படிப்பிக்க him, இல்ல. he's listening. நான் கதைக்கும் போது அவர் Look கேட்டு at him, கொண்டிருக்கிறார், he listened, he அவர் heard, கேட்கிறார். and how he followed knowledge. அவர் எப்படி ஞானத்தை Srimad, பின்பற்றினார், ஸ்ரீமத்தை Yajna. பின்பற்றினார், யக்கியாவை And then பின்பற்றினார். Mama is the one அதன் புறம் in அம்மாவும் many, கூட many words, right? நிறைய 300 நிறைய that Mama was able to imbibe. நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. 200 sensible பேருக்குள்ளேயும் and mature. மம்மா தான் That time she was 23. இவ்வளவு பேருக்குள்ளேயும் Baba called her முதிர்ச்சி Goddess அடைந்தவராகவும் Saraswati வந்திருந்தாங்க. அவ because the சரஸ்வதியாக way she இருக்கிறா. took knowledge அவ from the எப்படி இந்த ocean. ஞானத்தை கடலளவு Baba is இந்த listening. கடலளவான And to இந்த take ஞானத்தை from எவ்வாறு ocean அவ is not easy. பெற்றுக்கொண்டா. அப்ப Then Mama became ஓஷன் அது மிகவும் Saraswati river. இலகுவானது அல்ல. ஆகவே மம்மா ஒரு ரிவர் மாதிரி இருந்த We ஞானத்தை understood very பெற்றா. well. அப்ப நாங்கள் இதனை So we புரிந்து have to think கொள்கின்றோம். about இதை how பற்றி we are சிந்தியுங்கோ, going for நான் எவ்வாறு எடுத்துக்கொள்வது ஒரு தேவதையாக And as much I can இருந்து receive, there will be எந்த contentment. அளவுக்கு நான் அதனை So பெற்றுக்கொள்ளணும், அதுல contentment is not திருப்தியாகுவேன். just okay. திருப்தி என்றது நான் ஓகே சரி என்று சொல்றது, நான் அதை பெறுகிறது இல்ல என்று இல்ல, அப்படி பெற்றிருக்க இல்ல அப்படி என்றும் இல்ல. திருப்தி என்றது என்னத்தை நான் பெறுகிறேன், என்னுடைய ரூபம் என்ன, என்ன என்னுடைய கலர், என்னுடைய இதுல மிக மிக சுவாரஸ்யமானது. நான் இதை எடுத்துக்கொண்டால் அப்ப நான் எந்த அளவுக்கு கொடுப்பேனோ அந்த அளவுக்கு கொடுப்பேன். எனக்கு கொள்ளளவு இருக்கும். கெப்பாசிட்டி என்று சொல்ல நான் நிறைய சேவை செய்யறேன் என்று இல்ல, அப்படி என்று இல்ல. எந்த அளவுக்கு நான் எந்த அளவுக்கு எனக்கு இருக்கிறது தாரணையின் சொரூபமான அப்படி இருக்கணும். அப்ப மற்றாக்கள் அதனை பெற்றுக் கொள்ளுவாங்க. தேவதையாக, அதாவது வள்ளலின் குழந்தைகள். தேவதைகள் என்றால் நானும் திருப்தியாகி இருத்தல், மற்றவர்களையும் திருப்திப்படுத்துவதாகும். பிராமணர்கள் தேவதையாக வாரது, பிராமணர்கள் பெற்றுக்கொண்டு ஏஞ்சல்களும் பெற்றுக்கொள்றாங்க. என்னதான் நடந்தாலும் மற்றாக்களை தேவதையாக வருவதென்று சொன்னால் நானும் திருப்தியாக இருந்த மற்றவர்களையும் திருப்திப்படுத்துவதாகும். நிறைய ஒவ்வொருத்தரையும் நாங்க திருப்திப்படுத்த வேணும். பாபா கூறுகிறார், என்னதான் நடந்தாலும், யாராவது உங்களை இகழ்ந்தாலும் கூட, யாராவது உங்களை தளம்பல் அடைய செய்தாலும், எல்லாவற்றிலும் திருப்தியாக இருங்கள். நீங்கள் அருள்பவரின் குழந்தைகளான அருள்பவர்கள். அதனால எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களால் அதிருப்தி அடைய முடியாது. பாபா கூறுகிறார், நாங்கள் அவ்வாறு வரக்கூட முடியாது என்று சொல்லி இந்த திட சங்கல்பத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க. என்ன நடந்தாலும் தாதின் பிரகாஷ்மணி எங்களுக்கு சொல்லுவாங்க, பிரம்மா பாபா நிறைய பரீட்சைகளை எடுத்தார். அவர் இக்னோர் பண்ணினது, திருஷ்டி கொடுக்கல, தோழி கொடுக்கல, அப்படி என்று நிறைய இதப்ப அவருக்கு தெரியும். அவங்க சொல்லுவா, இது டெஸ்ட் அவருக்கு தெரியும். எந்த அளவுக்கு உங்களுக்கு இப்படி வருதோ, மாயாவும் பரீட்சை தரும், பாபாவும் பரீட்சை தருவார். ஆகவே பாபா பாபா மிகவும் ட்ரிக்கியா இருந்துவாராம். அவருக்கு தெரியும். அவவும் சிரிப்பாவான். சில நேரத்துல தோழி தெரல, திருஷ்டி தெரல அப்படி இருந்தாலும் அவக்கு தெரியுமாம் தாதிக்கு. அப்ப அவக்கு தெரியுமா இது டெஸ்ட் பேப்பர் என்று சொல்லி. சோ நான் இதன் மரியாதை எடுக்கிறேனா இல்ல என்ன மாதிரி என்னுடைய ஃபீலிங் வருது அப்படி என்று சொல்லுவாவா. ஆனா பாபா அப்படி செய்ய முடியாது. பாபா எங்களை பரீட்சித்து பார்ப்பார். எந்த அளவுக்கு
பாபா எங்க மீது allow me. நம்பிக்கை வச்சிருக்கிறார் என்று டெஸ்ட் பேப்பர் Your பண்ணி own பார்ப்பார். self-respect, ஆகவே your own பாபா strength ஓகே in பிரச்சனை what you இல்ல, live by. பாபா அங்கல்ல அன்பாக And Baba இருக்கிறார். will also, ஆகவே நாங்கள் this தளம்பல் month should அடையக்கூடாது. be number நாங்க 1, 2, நம்பர் 3. ஒன்னாக வர வேணாம், So all நம்பர் these 1 2 tests 3 will என்று come. சொல்லி வரோம். எல்லா Baba பரீட்சையும் will வந்தபடி also test இருக்கும். you so that you are பாபா worthy கூட உங்கள to claim பரீட்சை that வைப்பார். number. நீங்கள் பெறுமதியானவர்களாக Never, நம்பர் never be ஒன்னாக scared வருவதற்கு of the இவ்வாறு test, இருக்கும். right? ஆகவே இந்த All these பரீட்சையில become நீங்கள் strong, பயப்படக்கூடாது. firm, நீங்கள் unshaken. பலமானவர்களாக வந்து So ஆட்டோசிக்க today in முடியாதவராக வர வேணும், தேவதைகளாக வர வேணும். Om Shanti. ஓம் சாந்தி. Welcome to the Himalayan மிகவும் ஆசீர்வாதங்களை பெற்று ஆசீர்வாதங்களை இயற்கை கூட கொடுக்கிறது. மற்றது ரூலிங், நாங்கள் வந்து ரூல் பண்றோம், ஆளுகின்றோம், சந்தோஷமான உலகத்தை ஆளுகின்றோம். பாபாவின் குழந்தையாக மாறும்போது நாம் எப்போதும் மகிழ்ச்சியாக மாறுவோம். பாபா வந்து நமக்கு இது இருக்கிறதுக்கு உலகம் பற்றிய புரிதலை வந்து அளித்துள்ளார். கடவுள் துன்பங்களை நீக்குவார் மற்றும் மகிழ்ச்சியை அளிப்பார். என்ன எங்களுடைய எண்ணத்துல டிசம்பர் 2024 என்ன சேவைக்கு நாங்க கொண்டு வரோமோ முதல்ல எங்கள கொண்டு வர வேணும், தைரியத்தை கொண்டு வாங்கோ, தளம்பல் அடைய வேணாம். எங்களுடைய எய்ம் வந்து புதுமையை கொண்டு வர்றது. முதல்ல உங்களுக்கு கொண்டு வர வேணும், அந்த புதுமையில கொண்டு வந்து நாங்கள் சேவையை அதிலிருந்து ஆரம்பிக்க வேணும். முதல்ல எங்களுக்குள்ள கொண்டு வர வேணும். குழந்தைகள் திட சங்கல்பத்தோட இருக்க வேணும். அப்படி நாங்கள் தொடர்ந்து வரும்போது நாங்கள் தொடர்ந்து வரும் வெளிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம், இந்த சூழ்நிலைகள் எல்லாம் டெம்பரரியாகத்தான் இருக்கும். அந்த புயல்கள் வரும், அதை விட்டு விடுங்கோ. ஸ்ட்ராங் வரும், பாஸ் பண்ண வேணும். நாங்கள் வந்து பாதுகாப்பாகவும் ஸ்திரமாகவும் உறுதியாகவும் இருக்க வேணும். வெற்றியை கொண்டு வர வேணும். எங்க இருந்தாலும் எப்பொழுதுமே அவ்வாறே வெற்றியாளராக நாங்கள் வர வேணும். ஓம் சாந்தி. Episode 6. நாங்க எபிசோட் 6 இப்பொழுது ஸ்டார்ட். Om Shanti Didi. Om Shanti Didi. Om Shanti. सुनाई दे रहा है? Om Shanti. ओम मंडली में आपका स्वागत है दीदी. ஓம் மண்டலிக்கு வாங்கோ எல்லாரும். வரவேற்கிறோம் ஓம் மண்டலிக்கு உங்கள் எல்லோரையும். हमने अगस्त में यह सीरीज शुरू की थी आपकी जीवन कहानी के बारे में. நாங்கள் ஆகஸ்ட்ல இதை ஸ்டார்ட் பண்ணணும் இந்த ப்ரோக்ராம். छठा होगा और थोड़ा सा रिकैप करती हूँ. நாங்கள் 5 எபிசோட் முடிச்சிட்டோம், இது 6வது. हमने आपके जन्म ईयर 1941 से शुरू किया था, आपका बचपन, फिर इंडिपेंडेंट टाइम जो था உங்களுடைய 1941 இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுடைய குழந்தை பருவத்தில இருந்து பிறகு நீங்கள் வந்து பாகிஸ்தான்ல இருந்தீங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் டிவோஷன்ல இருந்தீங்க, அதையும் லேர்ன் பண்ணணும். அதுக்கு பிறகு பாபாட்ட வந்தீங்க. எப்படி நீங்க பிரம்மகுமாரியில பாபாவை 1950ல நீங்க வந்து பாபாட்ட போனீங்க, பாபாவோட அதெல்லாம் நாங்கள் கேட்டோம். அதுக்கப்புறம் 1960ல நீங்க படித்தீங்க. அதுக்கப்புறம் சென்டர், பெரிய சென்டர் எல்லாம் நீங்கள் போயிருந்து பராமரித்தீங்க. सेंटर कैसे खोला और आपका वो स्थान भी सेवा स्थान, तो ये सब बातें हमने पिछले एपिसोड्स में की थी और मम्मा की भी काफ़ी बातें की थी कि कैसे நாங்கள் இவ்வாறு பழைய நிறைய கடந்த கால எபிசோட்லயே மாமா பாபாவோடைய வந்து நீங்கள் எல்லாத்தையும் என்ன மாதிரி என்று சொல்லி நாங்கள் அனுபவங்களை பெற்றுக்கொண்டோம்.
भाई जी மற்றது इन सबसे आप कब मिले कैसे मिले தாதியோட क्या எல்லாம் किया आपने இருந்தீங்கள். எல்லா தாதியோடையும் ஜெகதீஷ் பாய், நிர்வயர் ठीक பாய், और मम्मा ரமேஷ் और பாய் मम्मी के எல்லோருடையும் இருந்த फैमिली का அந்த भी थोड़ा सा அனுபவங்களையும் हमने பெற்றுக்கொண்டோம். उसके बारे में भी आपसे हमने सुना था तो आज मैं दीदी மம்மா एक வந்து बात அவ்வியக்தமான जानना பிறகு चाहती हूँ அஹ், आपने कई நீங்கள் बार அந்த मेंशन किया அனுபவத்தை है எங்களோடு कि பகிர்ந்து जब सेवा கொள்ளவில்லை. शुरू हुई तो ऐसे आपके लौकिक बैकग्राउंड की तरफ से சர்வீஸ் आप ஆரம்பித்த जो போது छुट्टियां होती थी उसमें आप जाते थे कई अलग अलग प्लेसेस पर அஹ், छुट्टियां करने के लिए पर फिर जब बाबा உங்களுடைய की आज्ञा हुई मैंने फिर லாக்கிக்ல आपको வெக்கேஷன் एक और கிடைக்கிறப்பறம் நீங்கள் टास्क भी दे दिया பலதரப்பட்ட कि जहाँ भी சேவைகளுக்கு जाएंगे वहाँ போவீங்க. सेंटर भी खोलना है सेवा भी करनी है நீங்கள் எங்க तो போனாலும் பாபா வந்து हमने உங்களுக்கு जम्मू के बारे में कई பணிகளை बार आपसे தருவார். सुना நீங்கள் है வந்து पर आज எங்க हम போனாலும் आपसे थोड़ा சேவைகள், सा और அதாவது सुनना சென்டர் चाहते हैं ஆரம்பிக்க कि एग्जैक्टली ये ஆரம்பிப்பீங்கன்னு कब हुआ சொன்னீங்க. था நாங்க कौन से समय में हुआ கேட்டோம் था ஜம்மு और ஜம்மு क्या हुआ காஷ்மீருக்கு एग्जैक्टली कि कितने போனீங்க. दिनों के लिए आप गए ஆஹ், कैसे गए कहाँ रहे இது எவ்வளவு क्या நாளைக்கு एग्जैक्टली वो போவீங்க, अनुभव எப்படி रहा तो போவீங்க, वो हम எங்க आपके साथ போவீங்க, साथ विजुलाइज करना அந்த चाहते हैं அனுபவத்தை कि जब नए சொல்லுங்கோ. स्थान पर अचानक से ऐसे जाते हैं तो कैसे सेवाओं को जैसे நீங்கள் इमर्ज புது புது होते हैं बाबा की இடங்களுக்கு सेवा में वो திடீர் हम திடீரென்று करना चाहते हैं போவீங்கள். சோ அதை நீங்கள் कौन எவ்வாறு से साल की செய்தீங்கள், அதனை நாங்கள் உணர்வ வேண்டும். बाबा எந்த के मन में இயர்ல அது நடந்தது? बहुत उमंग उत्साह होता था। बाबा को बहुत नए नए பாபா विचार सेवा எனக்கு के होते थे। ஆர்வம் तो உற்சாகத்தையும் தருவர். भारतवर्ष में जब இந்த बहुत गर्मी சேவைக்கான होती है புதிய திட்டங்களை जैसे दिल्ली தருவர். में गर्मी हुई छुट्टी சம்மர் मिलती है டைம்ல, तो लोग சம்மர் उसको हिल வெக்கேஷன்ல स्टेशन कहते हैं, वहाँ चले டெல்லியிலிருந்து जाते थे 1 காஷ்மீருக்கு महीना 2 போவோம். महीना। और हम लोग भी மவுண்டனுக்கு क्योंकि हम போவோம். लोगों को 2 மந்த் गवर्नमेंट की அப்படி तरफ से போயிருப்போம். अच्छा बंगलो मिलता था जहाँ भी जाओ। तो हमने सोचा कि अब इस बार श्रीनगर जाना चाहिए, நாங்கள் வந்து पर हम लोग तो बाबा से पूछते थे ना, ஜம்மு காஷ்மீருக்கு போவோம். ஆஹ், நாங்கள் எங்க लेकिन बाबा போறோம்னாலும் इस बार பாபாட்ட கேட்போம். முதல்ல श्री गोपाल दादा मतलब बाबा के பாபாட்ட சொல்லுவேன், सारे परिवार को जानते थे 62 में। இந்த तो வருஷம் बाबा ने कहा நாங்கள் देखो ஸ்ரீநகர்ல हॉलीडेज போனோம் तो मिलती அப்படி नहीं என்று है, சொன்னோம். हॉलीडेज होती है 1962ல तो ஃபேமிலியோட जहाँ போனோட भी जाओ பாபா சொன்னார், அது लेकिन உங்களுக்கு जब ஹாலிடே इस இல்ல, करना है तो ஹாலிடே सेवा तो என்று करनी சொல்லி है। சொல்லுவார். எங்க போறண்டாலும் நீங்க तो போங்கோ, फिर हमने तो क्या गए वो நீங்கள் मकान அங்க ढूंढते போறப்போ रहे। நீங்க சேவை जैसे ही கட்டாயம் पहुंचे செய்வீங்கள் बाबा ने என்று बोला है, பாபா சொல்லுவார். நாங்க வந்து ஒரு बड़ा अच्छा பேருக்காக अनुभव रहा போவோம், कि ஆனா பாபா சொல்லுவார் और அங்க फिर வந்து कैसे சேவை ஆரம்பிக்கிறது என்று. அதுல वहाँ இருந்து पर आपको எங்களுக்கு पता है कि பாபாங்களை पंडित புகழ்வார். जी அப்படி हैं मुसलमान அவ்வாறு हैं, சேவை तो ஆரம்பிக்கப்பட்டது. कैसे एक कन्या या 2 कन्याओं को छोड़ के आए, 2 बहनों को, இஸ்லாமிக் बहुत பேக்ரவுண்ட்ல छोटे थे, இருக்காங்களும் 21-22 சரி, साल की आयु थी। பண்டிதாக तो போல एक ऐसा வந்திருந்தாலும் बड़ा बहुत 22 बड़ा வயதுல परिवार, बहुत बड़ा உள்ளவையல்கள். माहौल था। तो அப்போது हमने कहा चलो देखें यहाँ कौन रहता है। ஒரு तो एक பெரிய ஒரு कश्मीरी பில்டிங் पंडित था, அங்கேயும் बड़ी இருந்துச்சு. आयु அப்ப वाला था, 22 वयசாக वो இருந்தா. अकेला रहता था। அவர் வந்து तो ஒரு पीछे வயசான की साइड में பண்டிதா, बंगलो में 2-3 காஷ்மீர்ல कमरे உள்ள थे। பண்டிதரா. तो बोला आप लोग रेंट कर लो, அங்க வந்து तो बहनें भी सेफ रहेंगी क्योंकि मैं 2 आगे लेकर அந்த हूँ। பண்டித் இருக்கிற तो இடத்துல இருந்து फिर 2, मैं 3 और ரூம் एक और இருந்துச்சாம். बहन थी அவங்க लक्ष्मी मैम, சொன்னாங்களாம், இதை நீங்க तो हम வாடகைக்கு दोनों वहाँ எடுங்கோன்னு पर சொன்னாங்களாம். அப்ப मतलब थोड़ा அவங்களும் घूमा फिरा, ये லக்ஷ்மி देखा சிஸ்டர் ரெண்டுமே और काफी போயிருந்துச்சுன்னமா. घूमे। कश्मीर के शिकारे ना ये उसमें बैठ நாங்கள் के வந்து फोटो बहुत வெக்கேஷன் खींचे। எடுக்கையில, जाना चाहिए आप लोगों को, तब तो அந்த लिया வெக்கேஷன் जाएगा, அப்போ வந்து पता चलता है कैसे हालात காஷ்மீர்ல है। நாங்க उस போர்டுல समय तो போவோமாம். अच्छा था, அந்த நேரத்துல रह गए हम। நிறைய और वहाँ டெரரிஸ்ட் पर तो जो ஆக்டிவிட்டி எல்லாம் அங்க पंडित लोग நடந்துச்சாம். होते थे तो பயங்கரவாத उनने செயல்பாடெல்லாம் रिद्धि அந்த सिद्धि அப்போது रिद्धि सिद्धि இருந்துச்சா. அப்ப ये பண்டித் बहुत था சொன்னாரா, ना, किसी पर ये करना वो करना। அவங்க வந்து तो ये சிந்திச்சுட்டு भी जो இருந்தாங்களாம், भाई था जो रहता ஒரு था, பிளாக் तो वो மேஜிக் ऐसे மாதிரி. करो यूं करते हैं, பண்டிட் अच्छा சொன்னாரா, इलायची निकल आई 5 அவரை हाँ, கைய பார்த்துட்டு तो बोलेंगे ரப் கை आप खाओ। அவர் வந்து ஒரு பிளாக் हम மேட்ச் लोग மாதிரி छोटे थे செய்து ना, तो समझ கைய जाते थे, ரப் हमने कहा பண்ணிட்டு नहीं அந்த हमको दे दो, காடமம, அதாவது तो ஏலக்காய் कहेंगे சாப்பிடுங்கன்னு अच्छा फिर சொன்னாராம். आपको इलायची அப்ப शायद नहीं நாங்க खाते, फिर ऐसे किया। புத்திசாலித்தனமா சொன்னோம், तो இல்ல बोला நாங்க पिस्तौल சாப்பிட दो, மாட்டோம்னு पिस्ता சொன்னாங்களா. निकल आया। तो बोला அவர் அந்த मैंने कहा नहीं हम नहीं கைய खाएंगे, அப்படி कुछ अच्छा ரப் नहीं பண்ணி लगा, தேய்ச்ச உடனே இந்த क्योंकि காடமம் छोटे हैं ना, ஏலக்காண்டு वही लोग வருமா. जैसे ही मेरे साथ அப்ப அவங்க वो करे இளம் तो उसने कुछ பருவத்துல कहा இது नहीं। எப்படி வரும், எப்படி अब उसके நாங்க, बाद फिर அவர் ஒன்றுமே लोगों को சொல்ல पता இல்ல, लगा, ஆனா क्लास நாங்க शुरू வந்து की हमने,
तो कई அதுக்கு तरह பிறகு से हमारे அவர் लोग சொன்னாரு संगीत ऐसे கிளாஸ் देखने के लिए कि हम ஸ்டார்ட் लोग பண்ணணுமெண்டா उनके वश ஸ்டார்ட் में हो பண்ணுங்கன்னு सकते हैं சொன்னார். அவர் வந்து तो சொன்னாரா वो आके अपने अपने तरह की कलाएं दिखाने लगे அவர் और हम तो मजबूत थे बहुत ही அவர் வந்து அவர் हम लोगों को तो बाबा கலைகளை ने हम कुछ காட்டினார். सही அவர் काम नहीं करते थे वो கண்ட்ரோலுக்கு अच्छा ही रहा வாரத்துக்கு. ஆனா सब நாங்க ये மிகவும் कहते थे कि आप உறுதியாக लोग सेफ இருந்தோம், रहेंगे நல்ல तो वो ஸ்ட்ராங்காக कुछ வந்து लेने நாங்க नहीं எதையுமே देते थे எதிர்பார்க்கவில்லை. मतलब ये सब खेल அவங்க பாபா तो एक बार சொல்லுவாராம், बहुत हम நீங்கள் मूडी வந்து चल रहा था பாதுகாப்பாக क्लास में இருப்பீங்க, तब நீங்க ऐसा வந்து चल रहा था कि ஸ்ட்ராங்காக स्टूडेंट डांस இருப்பீங்க करते थे அப்படின்னு तो பாபா बहुत जोर சொல்லுவாரு. से भूचाल आया நாங்க அப்ப முரளி और कमरा வாசிக்கும் ऐसे போது ही हो रहा 30 था பேர் जैसे அங்க गांव होती இருந்தாங்க. है तो लोगों को बताया गया है कोइयों को बताया वहीं बैठे रहो कईयों அங்க को कहते வந்து हैं ஒரு निकल புயல் जाओ ஒன்று வரும்போது அந்த चर्चा नहीं होनी चाहिए ரூம் வந்து तो हर एक ஆடிச்சுதான். अपने अपने तरह से कोई भाग கொஞ்சம் गया பேர் तो இருந்துச்சுன்னா கொஞ்சம் अब பேர் हम तो वर्दी में போயிட்டாங்களாம், बैठे थे हमारे கொஞ்சம் तो பேர் भाग नहीं था ஓடி तो मैंने போயிட்டாங்களாம். वो அப்ப बहन पूछा டாடி कि டிடி அங்க இருந்தாங்களாம். बाबा की याद में स्थिर होके 2-3 बैठे பேர் இருந்துச்சுன்னாமா அங்க. चलने दो होने दो जो कुछ हो அப்ப रहा है பாபாவோட நினைவோடு அங்க और இருந்தாங்களாம். तो ஓகே, वो पूरा हो गया பூமி तो लोग அதிர்ச்சண்டா वापस आए என்னன்னு சொல்லி ஒண்ணுமே लेकिन ஷோ பண்ண शारीर முடியல. शहर में बहुत அதுக்கு बड़ा शहर பிறகு है ये श्रीनगर पॉपुलेशन போனாக்கள் में எல்லாம் पाया गया कि ये வந்துச்சுனாமா. बहनें அப்ப बहुत बड़ा அந்த है காலத்துல मगर சனத்தொகை हिलेंगी குறைவாக இருந்தது. इतना भूचाल आया तो भी इनको कुछ नहीं हुआ இந்த ऐसे करके வார்த்தைகள் नीचे चले गए வந்தது. அப்படியான नरक பூமி सेवा அதிர்ச்சிகள் होती रही வரும்போது फिर நாங்க जब ஆடாம अमरनाथ जाते हैं वो तो இருந்தோம். அது पहलगाम से வந்து जाते हैं तो पहलगाम करीब அந்த 80 அஹ், किलोमीटर था श्रीनगर அந்த से அது வந்து तो நியூஸ் बस में பேப்பருக்கு चले जाते போய்விட்டது. हैं पहलगाम இவ்வாறு वहाँ सब அப்ப यात्री इकट्ठे होते हैं அமர்நாத்துக்கு फिर वहां से कोई போறாக்கள் घर கூட लेता है कोई பில்கிரிமேஜுக்கு ऐसे போவாங்க, करके தல ऊपर யாத்திரைக்கு जाते हैं அமர்நாத்துக்கு. कितना அங்க 12,000 வந்து फुट ऊपर பஸ் अमरनाथ के लिए ஹாயா जाते பண்ணி हैं போய் तो हम लोगों ने மேலுக்கு वहाँ एग्जीबिशन போவாங்களாம். लगाते அப்ப थे 15 वो हम हर साल करते ஃபீட் थे 15 ஃபீட் पहलगाम में தூரமா உயரமா, टेंट लगा के बड़ा சாரி सुंदर 50 स्थान था एक तरफ नदी बह அவ்வளவு रही है झरने ஃபீட் बह रहे हैं உயரத்துல बहुत सुंदर இருக்குமா. था अब एक फोटो भी है मेरी पहलगाम में है அப்ப உயரத்துல तो போக்குல वहीं टिफिन भी बनाते थे टिफिन करते ரிவர் थे எல்லாம் அழகாக மேலத்திலிருந்து பார்க்கல அழகாக अभी இருக்குமா. टेंट में रहते हैं पैसे அப்ப क्या அங்க लगते எக்ஸிபிஷன் बताओ நடத்தினாங்களா, बेकार அங்கேயே आते थे சமைப்பாங்களாம், कोई भी சமைத்தும் दो नहीं இருப்பாங்களாம். सके அப்ப எங்க मतलब இருந்து कोई மணி, चोरी हो ही ना सके அப்ப तो हम लोग रखते थे எங்க कट्ठे से எங்களுடைய निकाल பணத்தை के उसको யாருமே ग्लास களவு में செய்யவும் पहले மாட்டாங்க. पैसे रख देते थे फिर तकिया अंदर நாங்க डाल ஒரு देते थे பிலோ உள்ளத ऐसे करके जो भी பிலோ इतना ही खर्चा था उसका ஒரு नहीं होता था தலையணையில तो எங்களுக்கு जो भी காசு रखते हैं வேணும் अपनी இல்லையா कोशिश से செலவு खाली होता செய்யறதுக்கு. அப்ப நாங்க அந்த ஒரு मतलब பிலோ वो ओपन था बहुत பிலோக்குள்ள तो वो வைப்போம், रखते थे தலையணை सो அதுக்குள்ள जाते थे வச்சிருப்போம். मतलब बाबा ने जब நாங்க काबू को அதுல थाम நித்திர लेते हैं ना तो கொள்ளுவோம், उसके लिए योगी திறந்த शांत வழியிலேயே நித்திர कुशल கொள்ளுவோம். सब बाबा என்ன सिखाई பாபா देते हैं सिखाने தருவாரோ का அதுல सब कुछ आ எங்களுக்கு जाता है பெருமதி வாய்ந்ததாக जब सेंटर பாபா खुला था मैं तो எங்களுக்கு करीब 3 साल पहले जब मैंने ஆக்கினார். खुला என்னத்தை செய்ய வேணுமோ, पठानकोट का சென்டர் पहले திறக்க पठानकोट வேணுமோன்றத आता है பாபா फिर எங்களுக்கு जालंधर फिर சொல்லுவார். श्रीनगर तो पठानकोट में खोला ऐसे பிறகு करते करते कई सेंटर वहाँ पे 6 பட்டான்கோட், 7 அதன் खुले பிறகு ஜம்மு காஷ்மீருக்கு और போனாங்களாம். अभी आपको मालूम है शायद अभी फिर से ஜம்மு காஷ்மீர்ல வந்து सेंटर ஏரியாவில் खुला है 6 श्रीनगर சென்டர்ஸ் में திறந்தாங்களாம். அதுக்கு பிறகு फिर புது मैं तो वहाँ சென்டர் से दिल्ली ஸ்ரீநகர்ல वापस आ ஒரு गई புது थी சென்டர் तो ये कितने ஆரம்பிச்சாங்களாம். महीने அதுக்கு பிறகு नहीं டெல்லிக்கு पहले तो வந்தாங்களாம். 3 महीने 6 எவ்வளவு महीने रहे மாதம் எடுத்துச்சு? फिर और बहनें आती रहीं 3 पर हर மாதம் साल फिर 6 जाते थे மாதம் அப்படின்னு நினைச்சேன். 3 அதுக்கப்புறம் साल तक ஒவ்வொரு ये வருஷமும் सब வேற चला तो आप சிஸ்டரும் घूमने வருவாங்க, गए நாங்க थे ஒவ்வொரு तो फिर रह வருஷமும் गए थे செல்லுவோம். हाँ रहे फिर இவ்வாறு आते गए 3 फिर गए வருடங்கள் ऐसे करके எடுத்தது. फैमिली के साथ गए थे पर फिर आप रह गए நாங்கள் வந்து या हम வெக்கேஷனுக்கு तो போனா समर्पित थे ना वो लोग भी सब ज्ञान पर थे पर उनका நான் तो வந்து पूरा சரண்டர் सर्विस है பண்ணினேன். बाबा ने कहा ஞானத்துல था நான் குடும்பத்துல இருந்தாலும் बाबा ने நாங்கள் कहा வந்து होगा ना उन दिनों சாரி में या कि பார்த்தோம், எங்களோட बाबा ஃபேமிலியில இருந்தாலும் जब நான் சரண்டர் वरदान लिया பண்ணிட்டேன் तो அப்படி फिर என்று रहना சொன்னாங்க पड़ेगा டிடி. कोई तो तो चलाएगा ये ही जो लक्ष्मी बहन आप कह रहे हैं वो फिर कहीं और से आए वो थे एक बहन थी அப்ப वही दिल्ली में रहती थी वो मेरे साथ லக்ஷ்மி பெண்ணும் पहले तो வந்தா आपके फैमिली के டெல்லியில साथ गए होंगे இருந்து फिर वो என்னோட आए இருந்தா होंगे जब मकान டிடியோட बनाया तो एक இருந்தாங்களாம். बहन को आना था हम्म, पर जब पहलगाम லக்ஷ்மி में करते பெண்ணும் थे வந்து तो டிடியோட இருந்தாங்க. उसी ஒரு समय ये அப்பார்ட்மெண்ட்லயும் இருந்து उषा रमेश भाई इन्होंने இருந்தாங்களாம். शांति थी वो लोग आए काफी लोग बाबा तो बेहतर मतलब ये உஷா பென், 60, ரமேஷ் 63, பென், 64 ये ரமேஷ் सब चलता பாய், रहा होगा உஷா பெண்ணும் तो दीदी उन दिनों में இருந்தாங்களாம். सेंटर्स அவங்க कैसे வந்து खुलते थे मतलब 1960 कोई 62ல जैसे आजकल அவங்களோட काफी இருந்துச்சாம். प्रोसेस அந்த करनी पड़ती காலத்துல है
என்னென்று சென்டர்கள் ஆரம்பிக்கிறது என்ன மாதிரி அந்த காலத்துல இப்ப வந்து நாங்கள் சென்டர்டா நிறைய ப்ரொசீஜர் இருக்கு அப்ப அப்படி என்ன மாதிரி கேட்டாங்களா लिखत में देंगे कि அந்த हमारी காலத்துல जगह கூட சில மரியாதைகள் இருக்கின்றது का खाना 5 பேர்கள் நாங்கள் இருந்து பொறுப்பாளராக இருந்து எழுதி लिखत में எடுப்போம் देना पड़ता था ऐसे ना हो அப்ப சாப்பாடு